வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்படி பார்த்து வந்து இருக்க வரிசையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா விஸ் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிறதுன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டே இருக்காங்க. வாங்க நம்ம கூட திரு செந்தமிழ் சென்று இருக்காப்புல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை திரைமறைவுல சில ரகசிய இடங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் எதுவுமே உறுதியாகல. கூடிய சீக்கிரத்துல அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்ன இறுதி நிலவரம்னு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். காங்கிரஸ் உண்மையிலே செல்வாக்கு இருக்கா சார்? உண்மையிலேயே செல்வாக்கு இருக்கான்னு பார்த்தா நம்ம வந்து அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கடைசியாக தனித்து போட்டியிட்டப்பெல்லாம் பெருசாக ஒன்றும் ஓட்டுகள் வாங்கலை. ஆனால் காங்கிரஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட சேர்றப்ப அவங்களோட ஓட்டுகள் வந்து அங்கே வந்து இருக்கிற ஓட்டுகள் வந்து அந்த கூட்டணி கட்சிகள் டிரான்ஸ்ஃபர் ஆகும். திமுக வந்து அதனால தான் கடந்த 4 தேர்தல்களாக காங்கிரஸ் மூலமாக பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அதுக்கான ஓட்டு சதவீதம் இருக்கு. சும்மா நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. காங்கிரஸ் குறிப்பிட்ட சதவீத சிறுபான்மையினர் பிற மொழி பேசும் சமூகத்தினரான ஓட்டுக்கள்லாம் இருக்கதான் செய்யுது. தாவேகா காங்கிரஸ் 2 கூட்டணி அமைஞ்சா காங்கிரஸ்ல தாவேகா சேரணும் சேரக்கூடாது அப்படின்றத யார் யாரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க? சார், பொதுவாகவே காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா 2 குரூப் 3 குரூப் இருப்பாங்க. அவங்க எந்த கட்சி கூட கூட்டணிக்கு போனாலும் ஒரு சில பேர் ஆதரவு இருப்பாங்க, ஒரு சில பேர் எதிர்ப்பா இருப்பாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி போயே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து மிக உறுதியா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கத்தகு, விருதுநகர் எம்பி, கரூர் தொகுதி எம்பி ஜோதிமணி, ராகுல் காந்தியின் அரசியல் ஆலோசகர் பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்து ஆதரவா இருக்காங்க. எதிர்ப்பு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை மிக பெரும் எதிர்ப்பாளராக இருக்காரு. ஏன்னா அவர் வந்து காங்கிரஸா இல்ல திமுகவான்னு சில நேரங்கள்ல நமக்கே சந்தேகம் வரும். அவரு பிளஸ் இருக்கிற எம்எல்ஏக்கள் 8 எம்எல்ஏக்கள்ல சில பேர் வந்து, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த பலனை அனுபவிச்சு ருசி கண்டவங்க. அவங்க வந்து திமுக கூட இருந்தால் நம்ம உறுதியா மறுபடியும் உள்ள போயிடலாம், சட்டசபைக்குள்ள போயிடலாம், எதுக்கு தேவையில்லாத ஒரு ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம மாநில தலைவராக இருக்கிறவர் திருநாவுக்கரசு, இந்த மாதிரி தங்கபாலு, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து திமுக மூலமா சில பலன் அடைஞ்சிருக்காங்க. இளைய தலைமுறை காங்கிரஸ் இளைய தலைமுறை மிக குறைவு தான். அப்படி இருக்கிறவங்க மாணிக்கத்தோகூர் தலைமையில இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரமே சொல்லலாம். அவருமே தாவக கூட போறதுக்குள்ள கொஞ்சம் ஆவலா இருக்கிறதா தான் நமக்கு தெரியுது. இந்த கூட்டணியினால உண்மையிலே யாருக்கு பலன் கிடைக்குது? சார், உண்மையான பலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் இந்த கூட்டணி உண்மையிலேயே அமைஞ்சு ஒரு வெற்றி பெற்றாங்கன்னா மக்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். ஏன்னா கடந்த 50-60 வருஷமா தமிழ்நாட்டில் திராவிடர் கட்சிகள் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு கட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த கூட்டணி அமைஞ்சா இதன் மூலமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கட்சியில 2 பேர்த்துக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னன்னா ஒண்ணுமே வந்து அவங்களுக்கு உட்கட்டமைப்பு நிறைய இல்லை. அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கான ஆட்கள் இல்லை. படை தளபதிகள் வந்து ஒண்ணுமே பெரிய அளவுல தெரியல. ஒரு 10 பேர் 20 பேரை தவிர. ஆனா காங்கிரஸ்க்கு அப்படி கிடையாது. ஒரு நாடறிஞ்ச முகங்கள் இருக்காங்க. கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு, செல்வ பிறந்தகை, தங்கபாலு, EVK இளங்கோவனோட பசங்க இருக்காங்க, இவர் திருநாவுக்கரசு இருக்காரு, மாணிக்கத்தகு, ஜோதிமணி, இப்படி இந்த நம்மளே சொல்லிட்டு போலாம். ராஜேஷ்குமார், சட்டசபை தலைவர் ராஜேஷ்குமார் இருக்காரு, பிரின்ஸ் இருக்காரு, இப்படி நம்ம நிறைய பேரை சொல்லிட்டு போகலாம். அதனால காங்கிரஸ் மூலமா சேர்றது மூலமா தாவேக்காவுக்கும் பலன் தான். அதே சமயம் தாவேக்காவு கூட சேர்றதுனால காங்கிரஸுக்குமே பலன் தான். இப்ப நீங்க ஒரு 20 தொகுதி 25 தொகுதிக்கு வந்து திமுக கூட அதிமுக கூட நீங்க கஷ்டப்படுறதுக்கு அங்க போனா 60 தொகுதி 70 தொகுதி வாங்கலாம். நீங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறது மூலமா காங்கிரஸ் வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இது வந்து 2 பேர்த்துக்குமே பலன் தான். மூன்றாவது இவங்க ஜெயிச்சாங்கன்னா மக்களுக்கு பலன் அதிகம். தாவேகாவுடைய ஓட்டு காங்கிரஸுக்கும் காங்கிரஸோட ஓட்டு தாவேகாவுக்கும் உண்மையிலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சார், கண்டிப்பா இது வந்து முக்கியமான கேள்விதான். ஆனா பதில் வந்து ரொம்ப ஈஸியான பதில். கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சில கட்சிகள்ல பாத்தீங்கன்னா சில பேரை பிடிக்காதவங்க பிடிச்சவங்க இருப்பாங்க. இப்ப தாவேக்கால அப்படி யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் யாரு கூடயும் கூட்டணி வச்சதில்ல, அவங்க கூடயும் யாரும் கூட்டணி வைக்கல. அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் பொதுவா பிஜேபி வந்திருக்கலாம், அதிமுக வந்திருக்கலாம், தேமுதிக வந்திருக்கலாம், அமமுக வந்திருக்கலாம். அவங்க சாய்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளை நம்பி வந்தது காங்கிரஸ். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நம்ம சின்சியரா வேலை பார்க்கணும். பிளஸ் வந்து ஒரு டெல்லி தலைமை வந்து என்னைக்குமே ஒரு தமிழக கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிற கட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் கோல வச்ச முடியும்.
இது வந்து ஜானகி அணியா இருக்கிறப்ப இருந்து இப்போ எடப்பாடி தலைமையிலான அதிமுக வரைக்கும் டெல்லி சப்போர்ட் இருக்கனால தான் அவங்களால வந்து சர்வைவல் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட ஓட்டுகள் வந்து நீங்க சேருமா அப்படிங்கிறது கண்டிப்பா தாவிக்காவுக்கு சேரத்தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது. நீங்க திமுக வந்து விட்டு தான் விலகி வந்திருக்காங்க. அப்படி அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்தா அந்த ஓட்டு அங்கதான் போயிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த சைடு போட முடியாது இல்லையா? அதிமுக கூட்டணிக்கு போட முடியாது. ஏன்னா அவங்க பரம்பரை ஜென்ம விரோதி பிஜேபி அங்க இருக்காங்க. அதனால அவங்க எப்பவுமே போட மாட்டாங்க. ஒண்ணு சிறுபான்மையினர் ஓட்டுகளை தான் அவங்க 2 பேரும் கையெழுத்துல வச்சிருக்காங்க. அது 2 ஓட்டுகளும் ஒரு இலக்கை நோக்கி போயும் அந்த இலக்கு விஜயா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கள நிலவரத்துல அப்படி தெரியல. தாவேக்காவுடைய மையமா வச்சு திமுகவிட்ட வந்து அதிகப்படியான சீட்டு கேட்கறதுக்கான ஒரு உத்தியாவும் இதை பயன்படுத்தலாம் இல்லையா? சார் உண்மைதான். நீங்க கேட்ட கேள்வி 100% சரியான கேள்வி தான். காங்கிரஸ் அதை பண்ணக்கூடிய ஆளுக தான். ஏற்கனவே 96 தேர்தலே நம்ம அதை பார்த்துருந்தோம். ஏற்கனவே டெல்லி தலைமை வந்து நரசிம்மராவ் தலைமையில வந்து அதிமுகவோட கூட்டணி போறப்ப இங்க தமிழ்நாட்டுல மூப்பனார் சிதம்பரம் இவங்களோட தலைமையில தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கி திமுக கூட இவங்க போனவங்க. இவங்க செய்யக்கூடிய ஆள் தான். ஏன்னா வந்து இப்ப எம்எல்ஏக்கள் இருக்கிற பாதி பேருக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிங்கிறது விருப்பம் இல்லை. ஏன்னா திமுக கூட்டணா கேரண்டியா ஜெயிச்சிடலாம். பட் இங்க வந்து 50-50 வாய்ப்பு தான். அதனால வந்து அவங்க இதை காட்டி எங்களுக்கு வந்து இது தமிழக வெற்றி கழகத்துல இவ்வளவு சீட் தர்றாங்க, அவ்வளவு சீட்டு தர்றாங்க, எனக்கு அங்க எனக்கு இவ்வளவு ஆஃபர் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட திமுக டிமாண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஆனா நமக்கு கிடைத்த கடைசி நேர நிலவரப்படி இப்போதைக்கு தகவல் என்னன்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பேச்சுவார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வச்சதுதான் ஒரு தகவல். 70 சீட்டுகள் பிளஸ் 6 மந்திரி, 6 அமைச்சரவையில இடம் வந்து அமைச்சரவையில இடம், 6 மந்திரி பதவி, ஒரு துணை முதலமைச்சர் பதவி, துணை சபாநாயகர் பதவி. இதை வந்து உங்களுக்கு உறுதியா தர்றோம். ராஜ்யசபா சீட்டு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அந்த நேரத்துக்கு ஏற்ப டெல்லி தானே, நீங்க உங்களுக்கு டெல்லி முக்கியம்னா அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஆனா பட் என்ன கண்டிஷனா நேரடி பேச்சுவார்த்தை. இனிமேல் இந்த மறைமுக பேச்சுவார்த்தை, அங்க பேச்சு நடத்துறது, இங்க பேச்சு நடத்துறதுலாம் வேணாம். எங்களை காட்டி நீங்க திமுக டிமாண்ட் பண்றீங்க, அதனால அது வேணாம். நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தலாம். அப்படி ஓகேனா இந்த டீலுக்கு ஓகேனா வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அடிப்படுது. இப்ப காங்கிரஸ்லயுமே ராகுலும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாதான் நமக்கு வந்த கடைசி நேர நிலவரப்படி தெரியுது. ஏன்னா அங்க போய் திமுக கடைசி சான்ஸ் பாத்தீங்கன்னா 28 சீட்டு. அதிகபட்சம் காங்கிரஸ் கையை விட்டு வெளியே போறதா இருந்தால் ஸ்டாலின் வந்து ஒரு 4 சீட் சேர்த்து 32ல ஃபைனல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 32 70 அதோட இன்னும் 1.5 மடங்கு 1.25 மடங்கு அதிகம். அப்படிங்கிறப்ப தாவேக்கா வந்து நல்ல சான்ஸ் தான். காங்கிரஸ் வந்து தாவேக்காவை தேர்வு பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக இன்னைக்கு நிலவரப்படி மிக அதிகம். இறுதியா ஒரு கேள்வி, தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமையாம போனா தாவேக்காவோட நிலை என்ன? சார் இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தாவேக்கா வந்து அதுக்கெல்லாம் தயாரா தான் இருக்காங்க. காங்கிரஸ் வர்ற வரைக்கும் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா திருமதி வி.கே. சசிகலா கூடயும் டாக்டர் ராமதாஸ் இப்ப ஏற்கனவே இங்க உள்ள வர்றதுக்கு அவர் ரெடியா தான் இருக்காரு. பட் இவங்க தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வருவாங்க. அப்படி இல்லைன்னா திருமதி வி.கே. சசிகலா ஓபிஎஸ் சேர்த்துட்டு அவங்க தனித்து 234 தொகுதி இவங்க கேட்கிற ஆளுக்கு ஒரு 10 தொகுதியோ 15 தொகுதியோ கொடுத்துட்டு அவர் தாவேக்கா 234 போட்டிட்டு இருக்காங்க. தயாரா தான் இருக்காங்க. நேற்று வேட்புமனுவே பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல மற்ற கட்சிகளோட இங்க அதிகமான வேட்புமனுக்கள் மூவ் ஆயிருக்கு. அதனால தாவேக்கா வந்து எதற்கும் துணிஞ்சு தயாரா தான் இருக்காங்க. தாவேக்கா பிளஸ் காங்கிரஸோட கூட்டணியை பத்தி இன்னைக்கு பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் நண்பர்களே.